எல்லாருக்குமே ஹெல்த்தியாக இருக்கணுமன்றது விருப்பம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, ஹெல்த்தியை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் தான் எங்களுக்கு பிரச்சனை, ரைட்? ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, முக்கியமாக அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பர்சனல் கேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வந்து சரியாக போதுமானதாக இல்லை. டைம் இல்லை, அல்லது ஒரு க்ரோசரிக்கு போனால் அந்த சாமானை வேண்டுறோம், ஆனால் இதில் ஹெல்த்தியாக இருக்குதான்னு சொல்லி பார்த்தால் அது வந்து தெரியல. ஆனால் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வாசிக்கிறதுக்கும் டைம் இல்லை, என்று அதெல்லாம் கூடுதலாக ஃபைன் பிரிண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வாழ்கிறோம். சில நேரம் நாங்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த கம்பெனி ஹைலி ரேட்டட் கம்பெனி, அப்போ இந்த கம்பெனியில் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும், கொஸ்கோவில் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். அல்லது நாங்கள் வந்து எங்களுக்கு ஹேர் அல்லது பியூட்டி சம்மந்தமாக நாங்கள் பண்ணுற சில கடைகள் வந்து சில ஸ்டோர் வந்து ஓகே ஹைலி ரேட்டட் ஓ பாப்புலர், ஸோ இங்கே பண்ணுற சாமான் நல்லா இருக்கும். நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லாததால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரீட் பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ அதே நேரம் சில நேரம் நாங்கள் எப்படி யோசிக்கிறோம்டா, விலை கூடிய பொருட்கள் வந்து உண்மையாகவே நல்ல ஹை எண்ட் அல்லது நல்ல தரம் குவாலிட்டியான பொருட்களை குவாலிட்டியான விடயங்களை உள்ளடக்கித்தான் இது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறோம். இது எல்லாமே தவறான ஒரு முடிவு. ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் என்றால், ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஆப் கொண்டு நான் யூஸ் பண்ணேன். உண்மையாகவே வந்து ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஆப் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இது தற்போது வந்து கனடாவிலையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. ஸோ 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இது பாவிக்கப்படுது. ஸோ எங்களோட வாழ்க்கை முறை, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைல், இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இப்படியான ப்ராடக்டை வேண்டலாம். இது உலக நாடுகளில் உள்ள எல்லாருக்குமே இது பொருத்தமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் எப்படியான விஷயங்களை எப்படி நாங்கள் ஒரு ஹெல்த்தியாக வாழலாம், எப்படி ஹெல்த்தியான ப்ராடக்டை வேண்டி பாவிக்கலாம் என்றதுக்கு உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதான் இப்போ யூகா. ஸோ யூகா ஆப் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில். யூகா ஆப் வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் பாவிக்கிற உணவுப் பொருட்கள், நீங்கள் வாங்குகிற உணவுப் பொருட்கள், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், அதாவது உடலில் உள்ளெடுக்கிற விஷயங்கள், ஸ்கின்னில் பாவிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இது வந்து பிரயோசனமானதா பிரயோசனம் இல்லையான்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% மேலே இந்த ஆப்பில் ரேட்டட் பண்ணப்பட்டால் உண்மையாக வந்து அது வந்து நீங்கள் பாவிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பாவிக்கலாம். இட்ஸ் குட். ஸோ 90%க்கு மேலே உங்களுக்கு 100%, 95%, 96% இருந்தால் அது எக்ஸலண்ட். ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸலண்ட், குட், புவர் அண்ட் பேட். ஸோ எக்ஸலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90-100% இருந்தால் எக்ஸலண்ட், அண்ட் 70 to 90 அப்படி அதுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் குட். ஸோ 40க்கு கீழே ரேட்டிங் வந்து இருந்தால் அது வந்து புவர், அண்ட் அதுக்கு 20க்கு கீழே இருந்து சொன்னால் பேட். ஸோ இப்படி நீங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் ஷாப்பிங் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வாசித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அல்லது ஒவ்வொரு ப்ராடக்டையும் எடுக்கிற நேரம் வாசித்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பார்த்து எடுக்கிற நேரம் எங்களுக்கு வந்து டைம் பிரச்சனையாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் வேண்டணும், நிறைய ஷாப்பிங் செய்யணும், க்ரோசரி ஷாப்பிங் செய்யணும், உங்களுக்கு டைம் வந்து உண்மையாகவே கன்சர்ன் எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, கூடுதலாக ஆர்கானிக்ன்றதை எடுத்து ஷாப்பிங் கார்ட்டில் போடணும், ரைட்? ஆனால் சில நேரம் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸே வந்து புவரோ பேடான இன்க்ரீடியன்ஸை உள்ளடக்கி இருக்கு. அதை நான் இந்த ஸ்கேன் ஆப், அந்த யூகா ஆப்பு கூட அதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஆர்கானிக், இது வரைக்கும் எங்களுக்கு குட் கண்டிஷன் ப்ராடக்ட் வந்து ஏன் இப்படி புவர் அல்லது பேடாக இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆகவே நீங்கள் ஷாப்பிங் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கேன்லேயே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இது உங்களுக்கு இலகுவான முறை. நீங்கள் ஓவராலான ஐடியா எடுக்கலாம், இதை வேண்டலாமா
என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லா நாட்டில் இருக்கிற எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். என்றால் நான் சில ஸ்ரீலங்கன் ப்ராடக்டை கூட நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அது கூடிய உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது. என்ற சில நேரம் நாங்கள் யோசிக்கிற ஸ்ரீலங்காவில் இருந்து வருது, மேபி இது வந்து ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் சில நேரம் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் நான் கோஸ்கோவில் வேண்ட ப்ராடக்ட், ஷாலியில் வேண்டின பியூட்டி ப்ராடக்ட், எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இதெல்லாம் கூட ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் நான். ஆனால் வந்து அதுகள் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு என்ன புவரும் பேட் கண்டிஷன் ப்ராடக்ட்னு சொல்லி அதில் ரிசல்ட் இருந்தது. பார்த்தோன்னே எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிட்டு. ஸோ ஆகவே இதை வந்து நீங்கள் இந்த அதாவது நவீனத்துவ வாழ்க்கை முறைக்கும் எங்களோட டைம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கும் இந்த ஆப் வந்து டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். இது சம்மந்தமான லிங்க் உங்களுக்கு வேணும்னா ஆப் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் யூகா என்று சொல்லி டைப் பண்ணுங்க, நான் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கலாம். ஸோ இது எல்லோரும் நீங்கள் பாவிச்சு பெனிஃபிட் எடுங்க. எந்த முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு ஹெல்த்தான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் நீங்கள் என்னோடய ஃபேஸுக்குள்ளே பார்க்குறேன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு 45 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் மற்றது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை முறையும் நாங்கள் உபயோகப்படுத்துகிற உணவு முறை பழக்கங்களும் தான் அதுக்கான காரணம். ஆகவே இந்த ஆப் வந்து டெஃபினெட்லி உங்களை எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் குயிக்காக போய் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணணுன்னே உடனே உங்களுக்கு சொல்லும் பேடா கூடா வரும்னு சொல்லி நீங்கள் அதை வச்சு ஓவராலாக நீங்கள் ஐடியா எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கு பிறகு டைம் இந்த இன்க்ரீடியன்ஸை வாசித்து நீங்கள் முடிவெடுக்கலாம். அல்லது நீங்கள் அந்த ஆப்ட ரிசல்ட்டை முடிவை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்டை வேண்டும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஆப் வந்து பாவிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா இது ஆனுவல் ஃபீ வந்து $25 பே பண்ணி நீங்கள் பாவிப்பீங்களாக இருந்தால் இது வந்து நீங்கள் ப்ராடக்டோட நேமை நீங்கள் அதில் டைப் பண்ணி அந்த ப்ராடக்டை பற்றி இன்ஃபர்மேஷன் அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸில் கூட உங்களுக்கு பார்கோட் இருக்குமென்னு சொன்னால் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியாக இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து அவங்க அசஸ் பண்ணாத 2 விடயங்கள் கொண்டு வந்து ஆல்கஹால் அதை பற்றிய நீங்கள் ஸ்கேன் பண்ணினாலும் அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் வர இந்த ஆப் வந்து அதை வந்து அவங்க ஆட் பண்ணலை, ஃபியூச்சரில் வருதோ தெரியலை. இன்னொரு விடயம் வந்து வைட்டமின்ஸ். ஸோ வைட்டமின்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணப்படலை. ஆனால் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆகவே காய்ஸ், ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூகா அண்டு எனக்கு டைப் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்பலாம். இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் உங்களை நான் சந்திப்பேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, பாய்.